எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நிவிய பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிடலாம். கோழிகள பாருங்க என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆ நெறைய வீடியோஸ்ல நான் இத சொல்லியிருக்கேன். என் கோழிகள் தான் என்னோட மிகப்பெரிய பலமே அப்படின்னு சொல்லி, நெறைய தடவ அவங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சேல் பண்ணியிருக்கேன். ஆனா திரும்பவும் பாருங்க, அவங்களாம் நம்ம கூட இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, திரும்பவும் வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன். இதான் என்னோட வேலையே. நான் எப்பயுமே வந்து கோழிகள் இல்லாம இருந்ததே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கோழிகள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப வறுமையில இருந்த காலத்தில வந்து கோழிகள் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னால வந்து நிஜமா மறக்கவே முடியாது. நான் தனியா ஃபீல் பண்ணி உட்காந்து அழுத நாட்கள்ல கூட என்னோட கோழிகள் எனக்கு ஆறுதலா இருந்திருக்கு. ஏன்னா, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வந்து தனியா இருக்கோம் அப்படின்னும் பொழுது, ஆறுதல் சொல்லக்கூட நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, நான் மட்டும் வந்து தோட்டத்தில உட்காந்துருந்தேன் அப்படின்னா, அரிசி போட்டுட்டு தண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா, அவங்க விளையாடுறது, போறது, வர்றது அதெல்லாமே பார்க்கும்போது, மனசுக்கு வந்து அப்படியே லேசா ஆயிடும் நிஜமாவே. அதுக்கே கோழிகள் வந்து நம்மட்ட பேச போறதில்ல. நம்ம போய் அதுங்ககிட்ட எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனா பாருங்க, அவ்வளோ ஒரு ஆறுதலா இருக்கும் எனக்கு. இப்போலாம் வந்து நேரமே இருக்கிறதில்ல அவங்களோட பேசுறதுக்கு, அவங்களுக்கு தீவனம் குடுக்கறதுக்கு அப்படின்லாம். ஆனா அதுக்காக நான் தீவனம் போடாமலாம் விடுறதில்ல. காலையில ஏந்திச்சதும் எங்க வீட்ல போட்டுருவாங்க. அடுத்தது குட்டீஸ்லாம் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. இது எப்பயுமே நம்ம செய்யறது தான். இப்போ வந்து இந்த வீடியோ ஏன் அப்டின்னா, கோழிகள் வந்து பெண்கள் வீட்ல இருக்கோம் அப்டின்னா, அடுத்தவங்க கைய எதிர்பார்க்காத நம்ம ஒரு ரூ. 10 வருமானம் வந்ததுன்னா, அது மிகப்பெரிய வெற்றி நம்மள பொறுத்தவரைக்கும். அடுப்படியிலே இருந்து நம்மளோட காலங்கள வந்து கழிக்காம, அ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன இன்கம் வருது அப்டின்னா, கண்டிப்பா கோழி பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நமக்கு வந்து வீட்டு வேலைகளே தலைக்கு மேல இருக்கும். அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு கோழிகள பார்க்கணும் அப்டின்னும் பொழுது, அது ரொம்ப ஈஸியானதா தான் இருக்கும். ஏன்னா கோழிகள் கிட்ட அந்த அளவுக்கு வேலை இருக்காது. ஆ தீவனம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது. இது ஒரு டைம் மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, சூப்பரா வந்து நம்ம கோழிகள நல்லா வளர்க்கலாம். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து வீட்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே வந்து கோழி வளர்க்கலாம். நான் வந்து உங்கள வற்புறுத்தி வளர்க்க சொல்லல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்டின்னா, ஒரு தொழில் செய்யணும் அப்டின்னு நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. என்னால பார்க்க கொஞ்சமாவது நேரம் இருக்கு அப்டிங்கிறவங்க வந்து கண்டிப்பா கோழி பிஸ்னஸ் எடுக்கலாம். ஆனா, இதில கொஞ்சம் முயற்சி வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பயிற்சியும் வேணும். ஏன்னா நோய் வந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே பரவிடும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அருகில இருக்கிற வெட்னரி காலேஜ் நம்ம அணுகணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அதுக்கு பயிற்சி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தீவன மேலாண்மை. எப்படி வந்து தீவன செலவ குறைக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் நம்ம இன்னுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கோழி வளர்ப்ப லாபகரமான ஒரு தொழிலா எடுத்துட்டு போலாம். ஏன்னா நம்ம வந்து மத்த எந்த பிஸ்னஸா இருந்தாலுமே வந்து சேல்ஸுக்கு, மார்க்கெட்டிங்க்கு நம்ம அலையணும். ஆனா கோழி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.